மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அருமையானது ஒரு ஆரம்பமாக இருக்கும். இது நாள் வரை மனசுலையும் உடம்புலையும் இருந்த அந்த ஒரு தளர்ச்சி, சோர்வு எல்லாமே நீங்கி இப்போ நீங்கள் நல்ல ஒரு புது தெம்போடு உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ நடந்திருக்கிற குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. மே 1ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சி. ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 9, 11 அப்புறம் உங்கள் ராசி 3ஐயுமே பார்க்குறார். ராசிக்கு குரு பார்வை பட்டாலே வேறு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நல்ல எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணக்கூடிய மனசு தைரியத்தையும் கொடுப்பார். நல்ல உங்களுடைய ஒரு உடம்புல ஒரு ஆரோக்கியத்தையும் அவர் கொடுப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 1.5 வருஷமாகவே ரொம்ப மோசமான பலன்கள் தான் நடந்தது. 2 வருஷம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அவங்களுடைய பொருள் திருட்டு போயிருக்கும். வீட்டில் ரொம்ப தேவையில்லாத வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய் சில பேருக்கு உறவினர்களுடைய இழப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை மனதளவிலையும் உடம்பு அளவிலையும் ரொம்ப அப்படியே ஒரு புரட்டி போட்ட சங்கதிகளாக தான் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போது நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் இது. இப்போது இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் வரை பிரயாணம் பண்ண போகிறார். உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டு நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இந்த வாரம் ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நல்ல நோட்டில் தான் ஆரம்பிக்கிறது. நல்ல சயன சுகம், போஜன சுகம் எல்லாமே இருக்கும். உடம்புல கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 நாள் ஒரு அசதி இருந்தால் கூட அதுக்கப்புறமா நீங்கள் சமாளிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விட்டு போனதை அழகாக எடுத்து செய்வீங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா, வயதானவர்கள் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு காலம் இருக்கும். ஆனால் வயசில் பெரியவங்க, தாய் வழி பாட்டி, அவங்க அந்த வகையில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மகர ராசிக்காரர்களுடைய பாட்டி, அந்த மாதிரி வயதானவர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க, பெண்கள், அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வீட்டுக்கு உண்டான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், எசென்ஷியல் ஐட்டம்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி வீட்டுக்கு உண்டான பொருட்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் சுப விரயங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த விரயங்கள் இருக்கும். அதே போல் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவிலேயே இத்தனை நாளாக நம்மளை இக்னோர் பண்ணவங்க எல்லாமே இவங்க சொல்லும்போதே இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் அது எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தவங்க இந்த வாரம் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கடனை கட்டக்கு உண்டான பணத்தை நம்ம எங்கேருந்து புரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பண்ணலாமா, அது மூலமாக நமக்கு லாபமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ் உங்களுக்கு இந்த வாரம் அதுக்கு ஒரு வழி பிறக்கும். வார மத்தியில் கொஞ்சம் காரியங்கள் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடும். பூர்வீக சொத்து யாருக்காவது வர வேண்டியது இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கிடைச்சி அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இந்த வாரம் அதுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அது உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை கேளுங்க, நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இனி வர காலம் ரொம்பவே ஒரு இறங்குமுகமாக இருந்த உங்களோட வாழ்க்கை ஒரு மேலே ஏறுறதுக்கு உண்டான ஒரு நல்லது, ஒரு திருப்புமுனை காலகட்டம் இது.